இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம். வணக்கம். சோனியா காந்தி ராகுல் காந்திக்கு எதிராக மோடி அமித்ஷாவும் சேர்ந்து அவங்க கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அமலாக்கத்துறையை வைத்து டெல்லி சிறப்பு ஹைகோர்ட்டில் ஒரு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தார்கள். ஹெரால்டு வழக்கில் இன்றைக்கு அதனுடைய தீர்ப்பு வந்திருக்கிறது. டெல்லி சிறப்பு ஹைகோர்ட் மோடி அமித்ஷா அமலாக்கத்துறை குரூப்புகள் எல்லாம் பார்த்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் இங்கே தாக்கல் செய்திருக்கக்கூடிய குற்றப்பத்திரிகையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது, தூக்கிட்டு போங்கடா அப்படிங்கிற மாதிரி சிறப்பு ஹைகோர்ட் சொல்லியிருக்கிறது. இன்றைக்கு இந்தியா முழுவதுமே இது ஒரு மிக முக்கியமான விஷயமாக ஒரு பரபரப்பான செய்தியாக மாறியிருக்கிறது. நல்லா உங்களுக்கு தெரியும், நேஷனல் ஹெரால்டு என்று சொல்லக்கூடிய ஒரு பத்திரிகை தொடர்பான வழக்கில் ராகுல் காந்தியும் சோனியா காந்தியும் எப்படியாவது சிக்க வச்சு உள்ள தூக்கி போடணும். ஏன்னா மோடியும் அமித்ஷாவும் தூக்கத்தில் கூட ரொம்ப பயப்படுற ஒரே ஆள் அப்படின்னா இன்னைக்கு ராகுல் காந்தி தான், காங்கிரஸ் கட்சி தான். அதற்கு காரணம் அவர்களை எதிர்த்து வீழ்த்துவதற்கான வல்லமை அல்லது அவற்றை எதிர்ப்பதற்கான அந்த கூட்டணியினுடைய வல்லமை அப்படிங்கிறது காங்கிரஸ் கட்சியிட்ட தான் இந்த நொடி வரையிலும் இருக்கிறது. அதற்கு தலைமை பொறுப்பில் ராகுல் காந்தி எதிர்க்கட்சி தலைவராக வந்ததற்கு பிறகு இன்னும் பாஜக மிகப்பெரிய தர்ம சங்கடங்களுக்குள்ளே போயிட்டுருக்கு. அப்போ ராகுலை தூக்கி உள்ளே போடுறது, ராகுலை முடக்குவது, ராகுலுடைய அரசியல் வாழ்க்கைக்கு முடிவு கட்டுவது, இதற்கு என்ன பண்ணலான்னா எதுவுமே வழி இல்லை. அந்த மனிதர் அப்பழுக்கற்றவர் இல்லையா? அதனால தானே ஆர்எஸ்எஸ்ஸை இந்த அளவுக்கு கடுமையாக பாராளுமன்றத்தில் விமர்சனம் பண்ணுறார். காங்கிரஸ் கட்சியில் எத்தனை பேர் ஆர்எஸ்எஸ் விமர்சனம் பண்ணுவாங்க? ஆனால் ராகுல் காந்தி நேருவுக்கு பிறகு நான் கண்கூடாக பார்க்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் இந்த நாட்டிற்கு மிகப்பெரிய அளவில் பிரச்சனைக்குரிய சித்தாந்தம். ஆர்எஸ்எஸ் முழுமையாக இல்லாமல் ஆக்கணும்னு தொடர்ந்து பேசி கொண்டிருக்கக்கூடிய ராகுல் துணிச்சல் எவ்வளவு இருக்கும்? அப்போ அப்பழுக்கற்றவர், எந்த கரையும் படியாதவர். அதனால தான் என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயத்தில் தூக்கி உள்ளே போடலாம் அப்படிங்கிறது மோடி அமித்ஷாவுடைய திட்டம். இதுக்கு தான் சுப்பிரமணிய சாமி பல வருடங்களுக்கு முன்பு நேஷனல் ஹெரால்டு பத்திரிகை தொடர்பாக ஒரு மிகப்பெரிய அளவிலான முறைகேட்டை இந்த குடும்பத்தில் சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு ஒரு வழக்கை தாக்கல் செய்தார். ஆனால் போது எத்தனை வருடங்களாக இந்த வழக்கு போய்கொண்டிருக்கிறது, எதற்கும் ஆதாரம் இல்லை. போதிய ஆதாரம் கொடுக்கணும் கோர்ட்டுக்கு இல்லை இவங்க அதை பண்ணியிருக்காங்க. ஆனால் உண்மையிலே என்ன நடந்திருக்கு? அப்படி ஒரு பத்திரிகை ஒன்று நடந்துட்டு இருந்தது. அந்த பத்திரிகை மிகப்பெரிய நட்டத்தில் இருந்தது. அது காங்கிரஸ் கட்சிக்காக, இந்திய நாட்டு மக்களுக்காக உருவாக்கப்பட்ட பத்திரிகை. நட்டத்தில் இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவர்களுடைய குடும்பம், இவர்களுடைய அமைப்பு, அதாவது ராகுல் காந்தியும் சோனியா காந்தியும் இருக்கக்கூடிய அந்த ஒரு அமைப்பு என்னென்னா அதை வாங்குறாங்க. வாங்கி அந்த நட்டத்தை ஈடுகட்டி அதை ரன் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க அந்த பத்திரிகை. இதுதான் அவர்கள் செய்தது. இல்லை அவங்க அதில் ஏராளமான பணத்தை மோசடி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுமார் 700 கோடிக்கும் அதிகமான சொத்துக்கள் முடக்கம் செய்யப்பட்டது. இதெல்லாம் நடந்தது நமக்கு இன்னைக்கு தெரியும். அப்போது இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, சுப்பிரமணிய சுவாமி என்று சொல்லக்கூடிய தனிநபர் ஒரு வழக்கை பதிவு செய்கிறார். கூடுதலாக மோடியும் அமித்ஷாவும் சேர்ந்து அமலாக்கத்துறையை வைத்து இதுக்கு மேலே ஒரு வழக்கை பதிவு செய்கிறாங்க. இப்போ பதிவு செய்யும் போது தான் இந்த வழக்கை விசாரித்த ஹைகோர்ட், சிறப்பு ஹைகோர்ட் நீதிபதிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை இதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுட்டாங்க. அப்போது உண்மையோடு இருக்கக்கூடிய, உண்மையாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய கட்சி தலைவர்களின் மீது, கட்சிகளின் மீது தொடர்ந்து அமலாக்கத்துறையும் இதே மாதிரியான அமைப்புகளை வைத்துக்கொண்டு மோடி அமித்ஷாவும் போடக்கூடிய ஆட்டம் சுக்கு நூறாக உடைந்திருப்பதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். ஆட்சி பொறுப்பில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்னங்க, இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் அவரை தூக்கி உள்ளே போட்டாங்க. ஆனால் அந்த மனிதர் அப்பழுக்கற்றவர் அப்படிங்கிறது தெரியும் இல்லையா? அந்த மனிதர் என்ன கொஞ்ச நாள் வெளியே வந்தார். ஏன்னா ஆதாரம் இல்லை. நீ சொல்கிற ஒருத்தர் மேலே சொல்கிற குற்றச்சாட்டு சொல்கிற இவர் ஊழல் செஞ்சுருக்கிறாரு, இல்லைன்னா இவர் மோசடி செஞ்சுருக்கிறார் அப்படின்னா அதற்கு ஆதாரங்கள் வேணும். உங்கள் கையில் தானே இன்றைக்கி எல்லா அதிகார அமைப்புகளும் கையில் வச்சுருக்கிறாங்க. ஆனால் ஒரு சிறு துரும்ப கூட உன்னால் கொடுக்க முடியல. அப்போ அப்படி இருக்கும்போது பழி வாங்குவதற்கென்றே இப்படிப்பட்ட விஷயங்களை தொடர்ந்து மோடி அமித்ஷாவும் இந்த மாதிரியான அமைப்புகளை வைத்து செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதான் இன்றைக்கு இந்த குற்றப்பத்திரிகையை ஏற்க முடியாதுன்னு சொன்னதோடு நமக்கு தெள்ள தெளிவாக தெரிகிறது. மோடி அமித்ஷா ஆட்சி பொறுப்பிற்கு வந்த பிறகு சிபிஐ அமலாக்கத்துறையை வைத்து அவர்கள் பதிவு செய்த வழக்குகளில் நீங்கள் எத்தனை சக்ஸஸ் ரேட் சொல்லுவாங்க? 99% வழக்குகளுமே எந்த விதமான ஆதாரங்களும் அற்றவை. தூக்கி சும்மா உள்ளே போட்டு ஊடகங்கள் வழியாக இது பாரு, இந்தியாவை சுத்தப்படுத்துகிறார் மோடி, ஊழல் செய்தவெல்லாம் இன்னைக்கு உள்ளே இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு பொய்யான ஒரு பிம்பத்தை கட்டமைப்பதற்காகத்தான் இதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்களே ஒழிய 12 வருடங்களில் எத்தனை நபர்களை இவர்கள் பிடிச்சிருக்காங்க சொல்லுங்க பார்க்கலாம்? யாருமே கிடையாது.
வட இந்தியாவில் நமக்கு தெரியும், நமக்கு சோரனை தூக்கி இதே மாதிரி உள்ளே வச்சாங்க. என்னாச்சு, அவர் வெளியே வந்தார். இன்னைக்கு அவர்கிட்ட பேரம் பேசிகிட்டு இருக்கிறாங்க, எப்பா நாங்கள் கூட்டணி வைப்போம், நீ வந்துரு நம்ம ஆட்சி. ஏன்னா இப்போ இவங்க நினைச்சது எதுவுமே நடக்கலை. தூக்கி உள்ளே வச்சுக்கிட்டு ஏதாவது மிரட்டி கட்சியை கைப்பற்றலாம் என்று நினைத்தார்கள், அது நடக்கலை. இப்போ அவர் வெளியே வந்துட்டார், இப்போ பேரம் பேசுகிறாங்க, இப்போ நம்ம 2 பேரும் கூட்டணி சேர்ந்துக்கலாம். அந்த மனிதர் சொல்கிறார், இல்லை அதெல்லாம் முடியாது, நாங்கள் இந்தியா கூட்டணியினுடைய ஒரு அங்கம், நாங்கள் தான் இப்போது ஆட்சி பொறுப்பில் இருக்கிறோம், நாங்கள் தான் தொடருவோம், நீ உங்களால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஊடகங்களுடைய உதவியோட அமித்ஷாவை சோரன் சந்தித்தார்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று கிளப்பி விட்டுறது. இப்போ என்ன அப்படின்னா, காங்கிரஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பேர் இயக்கத்தை, சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுத்த, சுதந்திரத்திற்கு பிரகாரம் இன்றைய இந்தியாவை வடிவமைத்த ஒரு மிக முக்கியமான கட்சி இல்லையா. இன்றைக்கும் நமக்கு தெரியும், நேருன்னு ஏன் புலம்பிக்கிட்டே இருக்கிறார். தூக்கத்தில் கூட மோடி புலம்புறதை நம்ம பார்க்கணும். ஒரு பார்லிமெண்ட் ஒரு கூட்டத்தொடர் அப்படின்னா, அந்த கூட்டத்தில் எந்த கூட்டத்தொடராக இருந்தாலும் பாருங்களேன், நீங்கள் ஒரு 500 வாட்டியாவது மோடி நேருன்னு சொல்லுவார் இல்லையா. நமக்கு நல்லா தெரியும், 12 வருடமாக இந்தியாவில் ஆட்சி பொறுப்பில் இருக்கிறார் மோடி. ஆனால் 12 வருடம் சிறையில் இருந்தவர் நேரு. இது பிரியங்கா காந்தி கூட சமீபத்தில் சொன்னாங்க. 12 வருடம் இந்த இந்தியா என்று சொல்லக்கூடிய உலகின் ஒரு மகத்தான ஜனநாயக நாட்டை, ஜனநாயகத்தின் விழுமியங்களை இல்லாமல் ஆக்கி கொண்டிருக்கிறது மோடி ஆட்சி. ஜனநாயக விழுமியங்களை தூக்கி பிடித்து உலகின் மகத்தான நாடாக மாற்றியதற்கான அடித்தளத்தை அமைத்தவர் நம்முடைய ஜவஹர்லால் நேரு இல்லை. அப்போது அந்த இயக்கம் இந்தியாவில் இருக்கக்கூடாது. அந்த இயக்கம் இருந்தால் பாஜகவிற்கு ஆபத்து, RSSக்கு ஆபத்து. அப்போது சுற்றி வளர்ச்சி ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்குறாங்க. அதுக்கு தான் இந்த நேஷனல் ஹெரால்டு வழக்கை கையில் எடுத்தார்கள். ஆனால் அது ஒரு மிகப்பெரிய தோல்வியை சந்தித்திருக்கிறது என்பதை இன்றைக்கு டெல்லி ஹைகோர்ட் சொல்லியிருக்கிறது மூலமாக தெரிகிறது. ஒரு பத்திரிகைங்க, அது அந்த பத்திரிகை எந்த அளவிற்கு இந்திய மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு அறிவு சார்ந்த இடத்தை அது நிரப்பிட்டு இருந்தது, அது ஒரு பெரிய வேலையை செஞ்சுட்டு இருந்தது. அது ஒரு பிரச்சனை வரும்போது அதை இவர்களே கையில் எடுத்து இவர்களுடைய கைப்பணத்தை தூக்கி உள்ளே போடுறாங்க. ஏன்னா ஒரு பத்திரிகை நின்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இல்லையா. இல்லை அதில் போய் இவங்க ஒரு பெரிய பித்தலாட்டம் பண்ணிட்டாங்க, மோசடியை பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அவர்கள் மீது ஒரு வழக்கை பதிவு செய்கிறாங்க. ஆனால் அது இன்றைக்கு அதை ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லி வெளியே தூக்கி போட்டுருக்குறாங்க. இது மட்டும் இல்லைங்க, நீங்கள் அமலாக்கத்துறையை மட்டுமல்ல, இவர்கள் சிபிஐயை வைத்து இந்தியாவில் இவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்த உடனே என்ன பண்ணாங்க, இந்தியாவில் இருக்கக்கூடிய பழங்குடி மக்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய தலித் மக்களுடைய உரிமைகள், மக்களுக்கான உரிமைகள், இவைகளுக்காக போராடக்கூடிய சமூக ஆர்வலர்களின் மீது UAPA என்று சொல்வதை சுமத்தி, பொய்யான வழக்குகளை சுமத்தி தூக்கி உள்ள போட்டிருக்கக்கூடிய காட்சி, அதனுடைய பட்டியலை பண்ணிட்டு சொல்லிட்டு இருக்கும். ஒரு பக்கம் பாருங்க, மக்களுக்காக, மக்கள் நலன் சார்ந்த உரிமைகளுக்காக போராடுபவர்களெல்லாம் மோடி என்ன பண்ணுறாரு, தூக்கி சிறையில் போட்டுட்டு இருக்காரு. ஆனால் மறுபக்கம் மிகப்பெரிய அளவில் கொலை செய்தவர்கள், மிகப்பெரிய மக்கள் விரோத செயல்களை செய்தவர்கள், ஒடிஷாவில் ஒருத்தன் வெளியே வரான், அவன் நல்லவனாயிட்டான். யார், கிரஹாம் ஸ்டைன்ஸ். நம்ம மறந்துட முடியுமா? உலகமே அதிர்ச்சியான சம்பவம். இப்படியா ஜீப்பில் வைத்து பிள்ளைகளோட என்ன நடந்தது அப்படின்ட்டு அவங்கள இப்படி வெளியேற்றான், அவங்கள விடுதலை செய்யலாம். இதோ முகமது அக்லக் இல்லையா, அவரை இந்த அளவிற்கு மிகப்பெரிய அளவு கொடுமையான செயலை செய்தவர்கள், அந்த வழக்கையே முடித்து வைப்பதற்கு RSS முடிவு செஞ்சுட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் பாருங்க, நீங்கள் இதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா குஜராத்தில் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இப்போ ஒரு பக்கம் மக்கள் உரிமைகளுக்காக போராடக்கூடிய நபர்களை எல்லாம் உள்ள தூக்கி போடுறது இவர்களுடைய ஆட்சியாக இருக்கிறது. மறுபக்கம் நீங்கள் பார்த்தீர்களானால் மிகப்பெரிய அளவில் மக்கள் விரோத செயல்களை செய்தவர்களெல்லாம் பாதுகாப்பவர்களாகவும் விடுதலை செய்யக்கூடிய காட்சியும் நம்முடைய இந்தியாவில் பார்க்க முடியுது. இதுதான் இவர்களுடைய ஆட்சி. அப்போ ஒட்டுமொத்தமாக காங்கிரஸ் என்று சொல்லக்கூடிய கட்சி, அதுதான் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. அதை முழுமையாக இல்லாமல் ஆக்கிவிட்டால் காங்கிரஸை விட பிரச்சனை இல்லைங்க. காங்கிரஸில் இருக்கக்கூடியவங்க கூட இன்றைக்கும் பாஜக ஆதரவோடு இருக்கக்கூடிய பல்வேறு நபர்கள் உள்ளே ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த கட்சியை உள்ள வெளியே எடுக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அங்கே ராகுல் காந்தி இருக்கிறார். ராகுல் காந்தியை நீங்கள் முழுமையாக அவருடைய அரசியல் வாழ்க்கைக்கு முழுக்க போட்டால் தான் காங்கிரஸ் இன்றைக்கு சொல்லக்கூடிய இயக்கத்தை 2014 அமித்ஷா ஆட்சி பொறுப்பு இருக்கும்போது அவருடைய மிகப்பெரிய கனவு சொன்னாலே காங்கிரஸ் முக்து பாரத், அதை செயல்படுத்த முடியும். அதுக்காக தான் சுற்றி வராங்க. ஆனால் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், 100 கோடிக்கும் அதிகமான மக்களின் ஆதரவு பெற்ற மகத்தான தலைவராக ராகுல் காந்தி இருக்கிறார். அவரை மக்கள் சக்தியை மீறி உங்களால் இது போன்ற சில அமைப்புகளை வைத்து ஏதாவது செய்ய முடியும் என்றால் அது மோடிக்கும் அமித்ஷாவிற்கும் காணல் நீராகத்தான் முடியும் என்பது மட்டும் உண்மை. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.